எல்லா மேட்சஸும் வந்து கான்ட்ரோவர்சிக்கு பஞ்சமே இல்லாம வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். ஃபுட்பால் சீசன் ஸ்டார்டட், புலம்பல் சீசன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பரா கார்லோ கேம் மாதிரி 4 கோல் போட்டலாம், 5 கோல் பின்னாடி விட்டலாம் கேமே இருக்கு. இது கிளியரா எதுவுமே கன்சீடே பண்ணக்கூடாது. நம்ம மட்டும் தான் கோல் போடணும். ஆப்போனன்ட் எக்காரணத்துக்கு மட்டும் கோல் போடக்கூடாதுங்கிற சிஸ்டம் தான் புதுசு. இதையே மெட்ரிட் சிஸ்டம் மெட்ரிட் ஃபேன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க? வெரி குட் கோல்ஸ். ஆமா, பார்சா அது வரைக்குமே வந்துட்டு ஒரு எதுவுமே அவங்க என்ன சொல்றது ஃபிகர் அவுட் பண்ணல. அவங்க அந்த ஹைலைனை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லோக் சிட்டி கேம் ஆயிடுச்சு போல. 102 நிமிஷம் கேம். அதுல 40% தான் இருந்திருக்கான். அப்பனா 40 நிமிஷம் கேம் ஆடி இருக்காங்க. 102 நிமிஷம். சோ அப்ப வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. 2வது வாரம் இந்த யூரோப்பியன் ரவுண்ட் அப்ல நாங்க மீட் பண்றதுல ஒரே சந்தோஷமா இருக்குது. எல்லா மேட்சஸும் வந்து கான்ட்ரோவர்சிக்கு பஞ்சமே இல்லாம வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். ஃபுட்பால் சீசன் ஸ்டார்டட், புலம்பல் சீசன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பரா வாங்கடா கல்பிரிட்ஸ், உங்களதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும்னு இருந்தேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நைஸ் வின்னு சொல்லிட்டு போயிருவீங்களா நீங்க? வரண்டா. அல்டிமேட்லி 3 பாயிண்ட்ஸ் வந்துருச்சா இல்லையா? டேபிள்ல 3 பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையா? நாங்க ஒண்ணு ஏமாத்தி ஜெயிக்கல. ஏமாத்தி ஜெயிக்கல நீங்க சொல்லலாம். ஊர் உலகமே நீங்க ஏமாத்துனன்னு சொல்றது. அதனால வந்துட்டு நீங்க நினைக்கிறதுதான் கரெக்ட்னு ஆவாது. தெரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன ஏமாத்துறன்னு சொன்னாங்க முதல்ல சொல்லு. நாங்க வந்து லீகலா 3-2 அப்படின்னு வின் பண்ணிருக்கோம். 10th மினிட்ல கோல் போட்டலாம். 16 இயர் ஓல்ட வந்து கோல் போட்டுட்டு, அதாவது கோல் வேணுங்கும் போது எங்களோட மேனேஜர் வந்து கோல் ஸ்கோரர்ஸ கொண்டு வந்தார் கேமுக்குள்ளார. சரிடா, நீ மேட்ச்ல நடந்த ஈவென்ட்ஸ பத்தி பேசுறதுல பாதியை விட்டுட்டியே. ரெட் கார்டு வந்துட்டு நியூ காசில் பிளேயர் மட்டும் தான் கொடுப்பாங்களாமா. லிவர்பூல்னா உடனே ரெட் கார்டே வராதாமா. என்னயா இது அநியாயமா பண்றீங்க? எதுக்கு லிவர்பூல்ல கொடுத்திருக்க முடியாதா? ஒரு சேலஞ்ச் கூட ரெட் கார்டு கொடுத்திருக்கலாம்னு. லிவர்பூலுக்கு கொடுத்தே ஆகணும்ன்ற நானு. அதான் லிவர்பூலுக்கு கொடுத்தே ஆகணும்ன்ற நானு. அதான் இந்த மாதிரி வந்து பேசினா தான் அப்புறம் கடுப்பாகுங்கிறது. அதாவது கிளியரா அவங்களுடைய நியூ காசலோடைய லெஜெண்ட் ஆலன் சியரரே அது கேவலமான ரெட் கார்டு சேலஞ்சு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்தாச்சு. இங்க ஜோலின்டன் ஹை பூட் 2வது நிமிஷம் கேம்ல கேப்போட கண்ணுல பட்டுச்சு. ஃபவுல் கூட கொடுக்கல தெரியுமா? எல்லோ கார்டு கூட கொடுக்கல. அதுக்கெல்லாம் 2வது நிமிஷம் அந்த கேம்லயே அவனோட ஹை பூட் கண்ணுல அடிச்சான். அதுக்கு ஒண்ணு கொடுக்கல. அதெல்லாம் எவனும் கேட்கல. கடைசியில வந்து அங்க ரெட் கார்டு கொடுத்தனால லிவர்பூலுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணுமா? எதுக்கு? சும்மா சொல்ல வேண்டியதான் லிவர்பூலுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு. ஒண்ணுமே நடக்கல ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு. சும்மா சொல்ல வேண்டியதான். நான் எதுக்கு நான் சொரிஞ்சு விட்டேன்னா, இப்போ உங்க வந்து அவனுங்க ஃபவுல் பண்ணலன்றீங்கல்ல, கரெக்ட் தானே? ஐ மீன் ஃபவுல் பண்ணாங்க. ஆனா வந்து நீங்க நியாயமா தான் ஆனீங்க. ஏன்னா இதே சிச்சுவேஷன் தான் நாங்க ஆர்சனல் ஆடும்போது பண்ணுவானுங்க. அந்த பசங்க பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஆனா நாங்க மேட்ச் முடிச்ச உடனே நீங்க கதைய மாத்திட்டு நீங்க தாண்டா ஒண்ணும் பண்ணல, அவனுங்க அப்படிதான் ஆடுவானுங்கன்னு சொல்லுவீங்க. நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் தெள்ள தெளிவா சொல்றது, நாங்க பண்ண சேலஞ்சஸ்ல ரெட் கார்டு வந்த மாதிரி எதுவுமே கொடுத்துருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே எல்லோ கார்டு. ரெஃப்ரி சூப்பர் கேம் பண்ணான். ஃபர்ஸ்ட் 25 கேம்ல 16 ஃபவுல் 2 டீமும் சேர்த்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல. அதுதான் சொல்றேன், ரெஃப்ரி என்ன நல்லா பண்ணா. இதுதான் வந்துட்டு லோவஸ்ட் கேம் பிளேட் இன் தி என்டையர் இந்த 20 இயர்ஸ்ல வந்துட்டு இந்த அளவுக்கு கம்மியா ஒரு கேம் ஆடினதே இல்லையாமா. ஃபுல்லா வந்துட்டு விசில் ப்ளோனு, கார்னர், அவுட் சைடு இப்படியேதான் இருந்தது போலயே. என்ன இந்த கேம் ஸ்டோக் சிட்டி கேம் மாதிரி இருந்துச்சு போல. 100 நிமிஷம் கேம் இருந்துச்சுடா. 102 நிமிஷம் கேம். அதுல வந்து 40% தான் இருந்திருக்கான். அப்பனா 40 நிமிஷம் கேம் ஆடி இருக்காங்க 102 நிமிஷம். சோ அப்ப எத்தனை ஃபவுல், எத்தனை ஃப்ரீ கிக். நான் உட்கார்ந்து எண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல 17 ஃபவுல் இருந்துச்சு. எனக்கு எப்படா கேம் ஆட போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லிட்டரலா அப்படிதான் கேமே இருந்துச்சு. 5 நிமிஷம் கூட யார்ட்டையுமே பால் இல்ல. ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்ல மாத்தி ரெண்டு டீமும் ஃபவுல் பண்ணிட்டே இருக்கானுங்க. ரெஃப்ரி எல்லாத்துக்கும் ஊதிதான் ஆகணும், வேற வழியும் கிடையாது அவனுக்கு. ஆமா, பட் இதுல வந்து நம்மளோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செயின்ட் ஜேம்ஸ் அட்மாஸ்பியர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இப்ப இந்த ரீசன்ட் கேம்ஸ்ன்றது எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் லிவர்பூல் ஃபேன்ஸுமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியரை செட் பண்ணி விட்டாங்கன்ட்டு. கண்டிப்பா இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். 2வது வந்துட்டு நியூ காஸ்டலோட ப்ராப்ளம்ஸ் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆச்சு. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய அந்த எலாங்கோ கிராஸ் கொடுத்து மிஸ் பண்ணது என்ன, லைக் நிறைய சான்ஸ் கிரியேட் ஆச்சு. ஆனா அந்த ஸ்ட்ரைக்கர் இல்லாதது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சுது. அண்ட் லிவர்பூலுக்கு வருவோம். உங்களோட மெயின் ப்ராப்ளமே வந்துட்டு நல்லா நீங்க ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா லீட் எடுத்துறீங்க. பட் டிஃபென்சிவ்லி, ஏன்னா இது வந்து இந்த சீசன் இல்ல, போன சீசன் கேம் முடிகிறப்பவுமே வந்துட்டு ஆர்சனலோட நீங்க ஆடும் போது 2-0 லீட் எடுத்தீங்க. மேட்ச் அப்பவே முடிஞ்சிருந்துச்சு. அப்ப ஆரம்பிச்சது இந்த ட்ரெண்ட் 3 கேம்ஸ் இன் a row இதே நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு. லிட்டரலி 3rd கேம்
2-0 லீட லூஸ் பண்றது என்ன? பட் அதான் இப்போ வந்து நீங்க ஐசாக்னு எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க வர்றதுக்கு. பட் உங்களோட ப்ரையாரிட்டி எல்லாம் இப்போ வந்து ஆக்சுவலா பார்த்தா ஒரு டிஃபென்சிவ் செட்டப் இன்னும் பெட்டர் ஆக்குறதா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஐசாக் இப்போதைக்கு தேவையான எக்கிட்டே சூப்பரா ஆடுறான். சோ இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல ஃபர்ஸ்ட்லி 2 கோல்ஸ் டவுன் போனதுக்கு அப்புறம் 10 men போனதுக்கு அப்புறமும் நியூ காசில் பயங்கரமா விளையாடி எத்தனை டீம் அப்படி சூப்பர் கம்பேக். ஆடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அது ஒரு லிவர்பூலுக்கு அகைன்ஸ்டா வந்து 10 menோட 2 கோல் டவுன்ல இருந்து வந்து 2-2 ஈக்குவலைஸ் பண்றதெல்லாம் வந்து இட்ஸ் யூ நீட் டு ஹேவ் தட் அந்த ஒரு மென்டாலிட்டி. பயங்கரமா ஆனாங்க இந்த கேம்ல வந்து தே டிசர்வ்ட் அட்லீஸ்ட் a draw இஃப் நாட் a win. அந்த மாதிரி தான் அவங்களோட கேம் இருந்துச்சு. கடைசியில we just utilized the chances that we got அவ்வளவுதான். அதாவது இது வந்து நீ ஈசாக் தேவையில்ல டிஃபென்சிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ற. எனக்கு தெரிஞ்சு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் தேவையில்ல. கொனாட்டே ஹேட் அ ஸ்டூபிட் கேம் இது. அந்த கேமை பாத்தீங்கன்னா அவன் உண்மையா விளையாடுறானா இல்லையாதுங்கிற மாதிரி அவன் வந்து இப்ப மட்டும் இல்ல 3 கேமே தான் பண்ணிட்டு இருக்கான். கிறிஸ்டல் பேலஸ் கேம் ஒன்னு, ஃபர்ஸ்ட் போர்ன்மத் கேம் ஒன்னு, இந்த கேம் ஒன்னு. வான் டைக் லிட்டரலி ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் பர்ஃபார்மன்ஸ் நேத்து. நீ வந்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி தனித்துவமா நின்னு கொனாட்டே நியூ காசலுக்கு ஆடிட்டு இருக்கும் போது இவங்க வான் டைக் மட்டும் ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இல்ல அந்த பர்ன், ஷேர், ஜோலின்டன் எல்லாம் ஜோலின்டன்ல 70th மினிட்ல இன்ஜுரி ஆகி வெளியே போனான். எல்லாத்துக்கும் எதிர்த்து வான் டைக் மட்டும் நடுவில் நிப்பான். என்ன வேணா தீக் போட நான் ஹிட் பண்றேங்கிற மாதிரி இன்சேன் கேம் ஃப்ரம் வான் டைக் நேத்து வந்து. தவிர ஷோபஸ்லை ரைட் பேக் 2 ரைட் பேக்கும் இன்ஜர்டு. ஷோபஸ்லை தூக்கி ரைட் பேக்கா போட வச்சா அவனுக்கும் பயங்கரமான கேம். அதாவது நீ தனியா அதுக்கு ஒரு நல்ல இல்ல ஷோபஸ்லாய்க்கு ஒரு நம்ம இது கொடுத்துருவோம். ஷோபஸ்லாய் வந்து நான் பார்த்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சொல்லியாச்சு. எல்லா பொசிஷன்லயும் ஆடிட்டான். அவன் தான் ஆக்சுவலா உங்களோட பெஸ்ட் பிளேயரா ஆடினா. சோ டெஃபினெட்லி அதுக்கு ஒரு நம்ம ப்ராப்ஸ் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு கேட்ட கேள்வி திருப்பி வரேன் நான். ஈசாக் வேணுமா டிஃபென்சிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நாங்க வாங்கிட்டோம். இன்னொரு சென்டர் பேக்கி வாங்கியாச்சு. அவன் பாவம் 20 வயசு பையன் தான். அவனை பெருசா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நேற்று நாங்க யூஸ் பண்ணல. நேத்து பண்ண தப்பு 2-0 லீட்ல இருக்கும் சரியா. அதாவது செட்டப்ல எந்த தப்புமே கிடையாது. நீ வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிராஸ் வருது கர்க்கஸ், நீ எகிரி குதிச்சு ஹெட் பண்ணுவீன்னு பார்த்தா கீழே குமிஞ்சுக்கிட்டு இருக்க பாய் வெளியே போற மாதிரி. இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்க்கு நீ என்னத்தை மாத்த முடியும் செட்டப்ல? இது செட்டப்ல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 கேம் நீ சொன்னியா லாஜிக் இருக்கு. இந்த கேம் 2 கேமுமே நாங்க செட் பீஸ்ல கன்சீட் பண்ணோம். இந்த 2 கோலையுமே. ஆமா அது செகண்ட் கோல்லாம் செட் பீஸ் கணக்கு கூட கோல் கீப்பர் அடிச்சு விட்டு வந்ததுடா. அதெல்லாம் ஒரு லைக் அது எக்ஸ்போஸ் டிஃபென்சிவ் ப்ராப்ளம்ஸ் ஆப்வியஸ்லி. அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுவும் அப்படிதான். கொனாட்டே நல்லா ஹெட் பண்ணி அந்த டுவல்ல வின் பண்ணிருந்தானா இட்ஸ் கோயிங் டு கோ அவுட். சம்பந்தம் இல்லாம கீழே குவிச்சா முதுகுல பட்டு போய் கோல் போடுறாங்க. இதுக்கெல்லாம் நீ எங்க செட்டப் பண்ணி எப்படி ப்ளேம் பண்ண முடியும்? சோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல எங்களுக்கு தேவை இல்ல. கெய் வந்தானா ஓகே. ஆனா நாங்க இன்னொரு சென்டர் பேக்கை வாங்கிட்டோம். அவன் தான் நெக்ஸ்ட் இப்ப வான் டைக் போனா நெக்ஸ்ட் லெஃப்ட் சென்டர் பேக்கா அவன் தான் இருப்பாங்கிறதுக்காக அவனையும் வாங்கியாச்சு. கெய் வந்தா ஓகே. ஏன்னா கொனாட்டே இப்ப கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டீங்கன்னா கெய் வந்தானா கொனாட்டே ஏதோ ஃப்ரீ அனுப்பிச்சுட்டு கெய் வாங்குவோம். கெய் எவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்குவோம். சோ எங்க ப்ராப்ளம் இப்போதைக்கு எங்களுக்கு இன்னுமே சொல்லுவேன் எங்களுக்கு கோல் ஸ்கோரர்ஸ் தான் வேணும். ஏன்னா நாங்க 2-2 லீட் டிரா பண்ணிட்டு இருக்கோம். திரும்பி பார்த்தா நாங்க 16 வயசு பையனை கொண்டு வரணும். வேற யாருமே இல்ல எங்க பெஞ்ச்ல. அவ்வளவுதான் இருக்கு. அது கரெக்ட். பட் இன்னொரு ப்ராப்ளம் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா போன வருஷம் உங்களுக்கு பயங்கரமா ஆடின சாலாக்கு முக்கியமான காரணமா இருந்தது ட்ரென்ட். ஹி வாஸ் தி ஒன் ஹூ வாஸ் ப்ரொவைடிங் எவ்ரிதிங் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஆல்சோ. அவன் இல்லாதது வந்துட்டு இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு யுவர் இப்பதான் செட்டப் மாத்துறீங்க. டைம் ஆகும் தான். பட் அது ஒரு மேஜர் மிஸ்ஸிங் இப்போ உங்களோட ஸ்குவாட்ல ட்ரென்ட் இல்லாத ஒரு ப்ரொஃபைல். அதுக்கு தான் போய் வேர்ட்ஸ் வாங்கணும். ஏன்னா ட்ரென்ட்டோட கிரியேட்டிவிட்டியே வேர்ட்ஸ் வழியா வரணும். ஆனா வேர்ட்ஸ் ஹஸ் ஹேட் a horrendous start of the season. கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல பயங்கரமா இருந்தான். கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல 2 அசிஸ்ட் பண்ணா. அந்த கேம்ல பயங்கரமா இருந்தான். பட் 2 வெரி டிஃபிகல்ட் ஆப்போனன்ட்ஸ், போர்ன்மத் அண்ட் நியூ காசில். போர்ன்மத் டிஃபிகல்ட். என்னடா டிஃபிகல்ட்னு சொல்றேன் நீங்க கேட்கலாம். உங்க டீமை போர்ன்மத் ஆடும்போது நீங்க இப்ப சொல்லின்னு என்ன உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுதான் நான் கிறிஸ்டல் பேலஸுக்கு சொன்னேன். கிறிஸ்டல் பேலஸ் வந்து செல்சி கூட ஆடும்போது என்ன இப்படி ஆடுறானுங்க செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டானுங்க. அதேதான் போர்ன்மத் உங்க டீம் கூட ஆடும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் இவன் இப்ப சொல்றான் அப்படின்னு சொல்லி. போர்ன்மத்தோட மிட்ஃபீல்ட் சம மிட்ஃபீல்ட் அவனுங்க. நியூ காசிலோட மிட்ஃபீல்ட் பேசவே தேவையில்லை. வேர்ட்ஸ் இன்னுமே வந்து நம்மளாம் புண்டஸ்லீகா இருக்கோம் போல நிறைய டைம் கொடுப்பானுங்க, பொறுமையா நம்ம டச் எடுக்கலாம் அப்படின்னு. நேத்தெல்லாம் பயங்கர மோசம் வேர்ட்ஸ். நம்ம டிஃபெண்டே பண்ண முடியாது. அவன் போட்ட எல்லா பாஸும் தப்பா போச்சு. அவன் யாரு கூடயும் லிங்க் அப்பும் பண்ணல. அவன் பண்ண ஒரே உறுப்பியான விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் அந்த மேனை வெளியே இழுத்துட்டு போயிடுவான். அதனால அந்த கோல் கிரியேட் ஆகும். மற்றபடி வந்து வேர்ட்ஸ் ஹஸ் ஹேட் a very very bad start to the season. He should pick him up. ஏன்னா 100 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கோம் அது. ஆமா அவ்வளவு காசு கொடுத்து கேட்டா நாங்களாம் கேட்கதான் செய்வோம். நீங்க என்ன கேட்கறது? நாங்க தான் கேட்கணும் அதை. பட் அதான் கிட்டக்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். ஓவரால் வந்துட்டு லைக் எப்படியோ பண்ணி கிளின்ச் பண்ணி அதுவும் சொல்லிடுவோம் நம்ம ரியோ. நம்ம சொன்னோமே அந்த ஸ்டெர்லிங் ரீஜன், பிரைம் ஸ்டெர்லிங் ரீஜன் வந்திருக்காருன்னு உங்களுக்கு. அவர் வந்து பயங்கரமான ஒரு கோலு டம்மி செய்யற டம்மி பை சோபஸ்லாய்.
அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்றதுன்னா 2-all டிராப் பண்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு நியூகாஸ்ல் என்ன பண்ணோம், பார்க் த பஸ் போட்டு கேம் முடிக்கிறத விட்டு நாங்க வின்னிங் கோலுக்கும் போவோம்னு சொல்லி ஓவரா அழுப்புறது இருந்தாதான் வந்துட்டு இந்த தேவையில்லாத நிலைமையில போய் தோத்து போனாங்க. இதுதான் அவங்க எல்லாருமே மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. எல்லாருமே ஏதாச்சும் நீ சொன்னதா சொன்னாங்க. ஏடா 2-2 இருக்கீங்க 10 மேன்ல ஆடுறீங்க, அந்த இடத்துல போய் கிராவன் பட்ச 2 பேர் பிரஸ் பண்ணுவானுங்க. கிராவன் பட்ச 2 பேரும் இழுத்துட்டு அவன் அந்த பாஸ் ரிலீஸ் பண்ணுவான். அதுதான் சாலா உள்ள கிராஸ் பண்ணும்போது ரைட் பேக் வந்து இவனை கியஸா வந்து பிடிக்கிறதுனால தான் ஃபார் போஸ்ட் வரும். ஆனா ரியோ ஒரு 16 வயசு பையன் அவே அட் சென்ட் ஜேம்ஸ் பார்க்கு வழக்கமா 9 out of 10 people ஒரு டச் எடுப்பாங்க. டச் எடுத்து ஷூட் பண்ணலான்னு யோசிக்கவே இல்ல. வந்த கிராஸ பளிச்சு நடிச்சான் அந்த கோலுக்கு. எனக்கெல்லாம் 16 வயசு மாதிரியாடா, எப்படிடா 16 வயசு உங்களுக்கு இவ்வளோ ஒரு 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 காமான நீ ஒரு காம்போஷரோட நீ அப்படி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இன்கிரெடிபிள் ஃபார் தட் லேட். ஃபர்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா கியஸா போன சீசன் யூஸே பண்ணல, அவன் வந்து வின் பண்ணி கொடுக்குறான். செகண்ட் கேம் பாத்தீங்கன்னா ரியோ அவன் வந்து வின் பண்ணி கொடுக்குறான். எங்களோட டிஃபென்ஸ் படும் மோசமா இருக்கு. அடுத்த வாரம் செட் பீஸுக்கு நீ எழுதி வச்ச ஒரு டீம் கூட வேற போக போறோம். என்ன நிலைமை ஆக போதோ தெரியல அடுத்த வாரம். வாங்குங்கள் விளையாடலாம். வாடா உங்களை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி தூக்கி எறிறோம்டா, வாங்கடா. அதோட முடிச்சிட்டு வந்து ஸ்டில் 2 wins in 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆலிகா பக்கம் போயிருவோம். பார்சலோனா வர்சஸ் லெவன்டே. நாங்க என்ன பண்ணோம், அவனுங்க பண்ணானுங்க பாரு ஒரு கம்பேக் 2-0 டவுன்ல இருந்து. ஆமாடா, இவனுங்க எல்லாருமே இப்ப கம்பேக் பண்ணதான் நார்மலா ஜெயிக்கிறதெல்லாம் வேணான்றாங்க போல. பட் இந்த கேம்ல வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா டோட்டலி டாமினேட்டட் லெவான்டே. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பரா ஆடினாங்க, எத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. 2 கோலுமே வந்து நல்ல கோல். ஸோ தே ஸ்கோர்ட் வெரி குட் கோல்ஸ். பார்சா அது வரைக்குமே வந்துட்டு ஒரு எதையுமே அவனுங்க என்ன சொல்றது ஃபிகர் அவுட் பண்ணல. அவங்க அந்த ஹைலைனை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் லிவான்டே சரியான அட்வான்டேஜ் எடுத்தாங்க அதில். அந்த ஹைலைன் அவங்களால எடுக்க முடியாதனால நிறைய ஆக்சுவலாக நிறைய கோல் அடிச்சிருக்கலாம். ஸோ அந்த த்ரில் அந்த 50 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க சூப்பரா வந்து அவங்கள டாமினேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நீ சொன்ன மாதிரி அந்த ஹைலைனை பிடிக்கலாம் நினைச்சிட்டு அவனுக்கு மட்டும் சல்சல்னு ஓடிட்டே இருந்தானுங்க. அவனுங்களே பசல்டா இருக்கானுங்க, என்னடா ஆஃப் சைடு ஆகணுமே ஏன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பார்சலோனா டிஃபென்ஸரே வந்து அவங்களே கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் அந்த கேம் வச்சு சொன்ன பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்சலோனாக்கும் சான்ஸ் வந்துச்சு. ரஃபீனியா ஜஸ்ட் வெளியே அடிச்சு விட்டுருவான். ஃபெர்ரான் டாரஸ் 1-on-1 கீப்பர் போஸ்ட் அடிச்சிருவான். ஐயோ, அப்ப ஜாவிங்கிற மாதிரி பிளிக்கு பாட்டில் தீழ்ந்து போட்டுருவான், போய் தலைங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து லெவான்டே வந்து ஃபர்ஸ்ட் கோல் நல்ல பினிஷ், சரியான பினிஷ் அது பண்ணானுங்க. செகண்ட் கோல் எல்லாரும் கேட்கற கேள்வி, அது பெனல்ட்டியா, அது வந்து பால்டே கையில பட்டது பெனல்ட்டியா அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஃபார் மீ அவனோட கையும் அவனோட கை வந்து பாடி விட்டு வெளியே நீடிட்டு இருந்துச்சு. அதனால வந்து அது கோல் ஸ்கோரிங் டினைல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து நேரா அடிச்சிருந்தா பின்னாடி வந்து கோல் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா பெருசா நீட்ல பார்சலோனா ஃபேன்ஸ் கேட்பாங்க, இதை கூட வைக்க முடியாதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நீ பாத்தீங்கன்னா பக்கத்துல ரஃபீனியா நிப்பான். ரஃபீனியா கையை இப்படி வச்சிருப்பான், ஏன்னா இப்ப அடிச்சிருந்தாலும் கையில இங்க அடிச்சிருக்கும். ரஃபீனியா கரெக்டா கை வச்சிருப்பான் உடம்ப ஒட்டி. பால்டே வந்து இப்படி தள்ளி வச்சிருப்பான். அந்த தள்ளி வச்ச கையில தான் பட்டனாலதான் வந்து ரெஃப்ரியை மானிட்டர் போய் பார்த்துட்டு பெனல்ட்டி கொடுத்து சொல்லுவாங்க. அந்த 45th கேம் வரைக்கும் தேவர் நோவேர். 45th மினிட் வரைக்கும் அந்த கேம்லயே இல்ல பார்சலோனா, which was வெரி சர்ப்ரைசிங். 2-3 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்களே தவிர வந்துட்டு என்னடா பார்சலோனா இப்படி ஆடுறானுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கு தான் இது. ஆமா, டெஃபினெட்லி ஷாக்கர். ஏன்னா நீ சொன்ன மாதிரி அந்த ஃபெரான் மிஸ் பண்ணதை வந்துட்டு மேபி லெவன்டாஸ்கி இருந்தா முடிச்சிருப்பாரு, பட் அவரு இல்ல. பட் எனிவே தே பிக் தெம்செல்வ்ஸ் அப். அந்த ஒரு பெட்ரி கோல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான லாங் ரேஞ்ச். அது முன்னாடியே நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அன்பார்ச்சுனேட்லி பவரே இல்லை முன்னாடி ஷாட்ஸ்லாம். இது வந்து பர்ஃபெக்டா போயிடுச்சு. 2வது கோல்லாம் வந்துட்டு என்னடா டிஃபெண்ட் பண்றீங்கன்னு லிவான்டே ஸ்ட்ரெயிட்டா பாலிங் வந்து ஸ்லோவா காலை தூக்கி வந்து அடிச்சிட்டாரு ஃபெரான் டாரஸ். ஒரு நல்ல கோல். 3rd வந்து நம்மளோட சேவியர் வந்தே ஆகணும், நம்பர் 10. போன கேமும் அதே மாதிரிதான் பண்ணாரு. லாஸ்டா ஒரு கோலை போட்டாரு. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணி அது வந்து லெவான்டே டிஃபெண்டர் மேல பட்டு உள்ள போயிடுச்சு. பட் ஸ்டில் குட் கிராஸ், வெரி குட் வின்னர். அதுவும் லாஸ்ட் 90th மினிட்ல தான் போட்டாங்க வேற. சோ இதுல இருந்து என்னன்னா உங்களை மாதிரியே நீங்க வந்து பிரீமியர் லீக்ல பண்றத பார்சா வந்து லாலிகால பண்ணி அவங்களும் வந்துட்டு எங்களை நீங்க என்னதான் பண்ணாலும் கடைசியில் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நீங்க 2 டீம்ஸுமே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதானே உண்மை. இல்ல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா பார்சலோனா அந்த கோல்ஸ் எல்லாமே பாரு, அவங்களால வந்து அந்த பில்டப் பண்ணி போய் கோலே போட முடியல. நீ ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்கன்னா பெட்ரி இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். இது ஒரு இன்ச் அந்த டிஃபெண்டர் கொடுத்துருவான், ஷாட் எடுக்க முடிஞ்சா எடுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவான். அதுவும் அந்த பால் கேர்ள் ஆகி கீப்பருக்கு அவையில போயிட்டே இருக்கும். கீப்பர் எவ்வளவு கூச்சுனாலும் உள்ள போயிருக்கு, ஏன்னா சைட் நெட்ல அடிச்சது அந்த பால், ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அது வந்து செகண்ட் கோல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கார்னர்ல இருந்து. அவங்களால அந்த லெவான்டே வந்து அவங்களோட டிஃபென்ஸ் வந்து நீ எங்களை தாண்டிடுவியாங்கிற மாதிரி தான் நின்னானுங்க. தாண்டவும் முடியல 90th மினிட் வரைக்கும். நீ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல் அங்க வெளியே இருந்து எடுக்கப்பட்ட ஷாட், செகண்ட் கோல் வந்து கார்னர்ல இருந்து டைரக்டா உள்ள வந்துச்சு. they couldn't defend அந்த கார்னரை பொறுத்த வரைக்கும். 90 பிளஸ் செகண்ட் மினிட் வரைக்கும் போய் ஃபர்ஸ்ட் மினிட் நினைக்கிறேன்
நல்ல கிராஸ், கொஞ்சம் இன்னும் மேல ஹெட் பண்ணி விட்டுருந்தா வெளியே போயிருக்கும். அவ நேரம் பட்டு அதுவும் கோல் கீப்பர் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் சைட் நெட்டிங் குள்ள போயிடுச்சு. ஆமா பார்சலோனா வந்துட்டு they really got out ஆமா of it. அது அப்படியே அதான் பட் எனிவே அந்த 50th மினிட்ல இருந்து பார்சலோனா வந்து ஃபுல் அட்டாக் தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 70th மினிட்ல இருந்து பால் வந்து அந்த அந்த லெவான்டோட பெனல்டி பாக்ஸுக்கு வெளியே மட்டும் தான் இருந்துச்சு. பால் ஆமா அவங்களோட ஹாஃபுக்கே போகவே இல்ல. 68th மினிட்ல இருந்து 90th மினிட் கேம் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா பால் இந்த பக்கம் போக மாட்டேங்குது. போகவே இல்ல பால். இங்கேயே தான் இருந்துச்சு ஆமா பால். அந்த அளவுக்கு ஒரு அதுதான் ஃபெரான் வேற கலாய்ச்சி விட்டான் ஃபிளிக்க போயிட்டு ரெய்போ என்னது ஐப்ரோஸ் இப்படி தூக்கி விட்டு என்ன நீ வந்து ஆன்சலாட்டி மாதிரி ஆட வைக்கிற அப்படின்லாம் கலாய்ச்சி விட்டுருக்கான் போல. ஆமா ஃபுல்லா கிராஸ் ஆமா கிராஸ் அடி அடி என்னமோ பண்ணி கோல போடுன்ட்டு ஆமா பட் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தே வர் ம் ஏபிள் டு செக்யூர் த வின். அதுதான் முக்கியம். ஏன்னா 2 கேம்ஸ் 2 வின்ஸ் ம் சூப்பரா போயிட்டு இருக்குது. அப்படியே நம்ம அவங்களோட ரைவல்ஸ் எடுத்து பார்ப்போம். ரியல் மத்ரித் என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? இவனுங்க வந்துட்டு மெயினா லைனப்ல இருந்தே எடுப்போம். லைனப்ல பல சேஞ்சஸ் இருந்துச்சு. ம் நம்மளோட புது சாபி அலோன்ஸ் சிஸ்டம்ல வந்துட்டு 4 நாலு பேர் ஆடினாங்க பேக்ல. எப்படியோ ரூடிகரும் யூசன் இவங்க 2 பேர் தான் மெயின் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப். லெஃப்ட் பேக் புது ஆளு பேர் தெரியல யாருன்ட்டு. கரைரா அப்புறம் ரைட் வந்துட்டு கார்வால் தான். முக்கியமான சேஞ்ச் வந்துட்டு ஃப்ரண்ட் லைனப்ல வந்துட்டு ரொட்ரிகோ ஸ்டார்ட் பண்ணாரு. ம் எம்பாப்பே அண்ட் நம்மளோட பிராங்கோ முஸ்தாட்டனும் அவர் வந்து ஆடினார் நம்பர் 30 புது சைனிங். ம் பட் இந்த கேம் ஃபுல்லா வந்துட்டு தேவர் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு கேட்டா எனக்கு நல்லா ஏன்னா வால்வர்டே வந்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷம். அவருக்கு வந்து ஃபார்வர்ட்ல ஆட விட்டதுல நல்லா ஒரு ஃப்ரீ ரோல் பெல்லிங்கமும் இல்ல சொன்னால கிரியேட்டிவா இவர் தான் பண்ணோன்ட்டு அவர் ஜாலியா பண்ணிட்டு இருந்தாரு. கூலர் ஸ்டார்ட் பண்ணா ஓவரால் டீம் சூப்பரா தான் பண்ணாங்க. எம்பாப்பே ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து சரியான பால் கொடுப்பான். குலர் அந்த டர்னும் சரியான டர்ன் குட் கோல். பீக் ரியல் மேரிட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு ஆக்சுவலா. அண்ட் ராட்ரிகோவுமே நல்லா ஆனாரு. அவர் சப்ஸ்டியூட் பண்ணதுல அவர் கோவம் ஆயிட்டாரு போல. அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா வினிசியஸ் வந்து நல்லா ஆனான்டா ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்து. வாட் யூ திங்க் அபௌட் தி வினிசியஸ் கம்பேக்? கேமே என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நான் எப்பவுமே அந்த பிரீமியர் லீக் லா லீகாவையும் கம்பேர் பண்ணி சொல்லுவேன். பிசிக்காலிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு லா லீகால. ஏன்னா அந்த பிசிக்காலிட்டி ஆஸ்பெக்ட் வந்து எல்லாரும் டபுள் நினைச்சு கொண்டு போயிட்டானுங்க. அப்படி அடிச்சோம் உதச்சோங்கிற பிசிக்காலிட்டி இல்ல. இந்த இதுல என்ன பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிடோடைய ஆவரேஜ் பொசஷன் இந்த கேமே வந்து ரியல் ஓவிடோவோடைய பெனல்டி பாக்ஸ் ஜஸ்ட் வெளியே. ஆவரேஜ் பொசிஷன் இந்த கேம் அதான் அப்படி பார்த்தா ரியல் ஓவிடோ வந்து அவங்களுடைய பாக்ஸ்ல ஹாஃப் லைனையே ஒரு 5 வாட்டி தாண்டிருக்காங்க கேம்ல. பாடி இதான் பேர் டாமினேஷன்ன்றது. இதான் டாமினேஷன். ஓகேவா? யூசுவலா மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் கூட லாலிகா ஜாயின்ட்ஸ் 3 பேருமே வந்து அவங்களோட பொசிஷன் இங்க தான் இருக்கும். இந்த அந்த பாக்ஸுக்கு வெளியே இல்ல ஆப்போனன்டோட ஹாஃப்ல. ஏன்னா ஆப்போனன்ட்ஸ்க்கு பால் கிடைச்சு அவங்க ப்ரோக்ரஸ் பண்ணி போய் ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் பின்னாடி போய் மறுபடியும் பால் எடுத்து முன்னாடி வரது ரொம்ப கம்மி. அவங்க எப்பவுமே டாமினண்டா இங்கே தான் ஆடுறாங்க. இதைத்தான் நான் வந்து பிசிக்காலிட்டி மீன் பண்ணேன். ஏன்னா when you're physically tired இல்ல உன்னோட மைண்ட் அவ்வளவு வேலை செய்யாது. பட் லாலிகா நீ பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் டெக்னிக்கலி உனக்கு ப்ராப்பரா ஸ்கில்ஸ் இருக்கணும். நீ மேன பீட் பண்ணிட்டு போற ஸ்கில்ஸ் இருக்கணும். உனக்கு ஃபுட் ஒர்க் நல்லா இருக்கணும். பாசிங் நல்லா இருக்கணும். 1-2s போட தெரியணும். இதெல்லாம் ரொம்ப அவசியம் லாலிகால. ஏன்னு பார்த்தா 5-4-1 ஒரு பிளாக் போட் நின்றுவாங்க ஆப்போனன்ட் டீம்ஸ் எல்லாம். சின்ன டீம் எல்லாமே கரெக்டா. அதை நீ பீட் பண்றதுக்கு உனக்கு மென்டல் இதுதான் தேவை. உனக்கு டெக்னிக்கல் ஸ்கில் வேணும். உனக்கு மென்டலா எப்படி அவனுக்கு வந்து வெளியே கொண்டு வந்துச்சு ஷாட் எடுக்கலாங்கிறதா உனக்கு தேவை. இந்த கேம்ல ரியல் மேட்ரிட் அதான் தேவைப்படுச்சு. அதனால பாத்தீங்கன்னா 71st மினிட் வரைக்கும் கம்ப்ளீட் டாமினேஷனா இருந்தாலும் ஒரே கோல் லீட்ல தான் இருந்தாங்க. ஏன்னா ரியல் ஓவிடோ வந்து நீ என்னை தாண்டி முடிஞ்சா நீ தாண்டி போய் போடுறா அப்படிங்கிற மாதிரி தான் வச்சாங்க. அந்த ஒரே ஒரு சான்ஸ் எம்பாப்பே சாமா பினிஷ் பண்ணிட்டான். அதை தவிர நீ பாத்தீங்கன்னா கேர்த்துவா கூட 2 பயங்கரமான சேம் போடுவான். ஒரு தடவை ஓவிடோவோட போஸ்ட் அடிச்சு வெளியே போகும் அவனுக்கு. சோ இந்த கேம் வந்து இப்போ ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆன்செலாட்டி இருக்கும்போது நிறைய கோல் கவுண்டர்ஸ்ல வரும். டக்குனு எம்பாப்பை தூக்கி போடுறா வினிசியஸ் தூக்கி போடுறா அவங்க பாத்துக்குவாங்க அப்படிம்பாரு. ஆனா இட் இஸ் நோ லாங்கர் தி கேஸ் வித் ஜாவி. நீ அங்க போய் செட் பண்ணி அங்க 4 பாஸ போட்டு தான் உனக்கு கோல் கிடைக்கும். அதுதான் புது சிஸ்டம். நீங்க என்னடா வெறும் 1 கோல் தான் போடுறோம் 2 கோல் தான் போடுறோம்னா நீங்க யோசிக்க கூடாது. அவ்வளவுதான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா அங்க கோல் கன்சீட் பண்ண மாட்டீங்க. அவுட் ஆஃப் பொசிஷன் டிஃபென்ஸ் நல்லா இருக்கும். மோர் கண்ட்ரோல் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஜாவி கேம்ல சாரி கார்லோ கேம் மாதிரி 4-5 கோல் போட்டலாம் 5 கோல் பின்னாடி விட்டலாம் கேமே இருக்கு. இது கிளியரா எதுவுமே கன்சீடே பண்ணக்கூடாது. நம்ம மட்டும் தான் கோல் போடணும். ஆப்போனன்ட் எக்காரணத்துக்கு கொண்டு கோல் போட்டக்கூடாதுங்கிற சிஸ்டம் தான் புதுசு. இதையே மெட்ரிட் சிஸ்டம் மெட்ரிட் ஃபேன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல.
ஆமா. டெஃபினட்டா அவங்களுக்கும் ஒரு டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு நல்லா நீ சொன்ன மாரி 5 கோல், 6 கோல் பார்த்த டீம் வந்து என்னடா ஒரே 1 கோல், 2 கோல்னா மனசு ஏத்துக்காது. என்னடா சும்மா அவன நொச்சுன்னு குத்தின்னு போலன்னு ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொருகு. பட் இது வந்து லாங் டேர்ம்ல உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்ன்றத அவங்க நம்பணும். பட் இதான் நம்ம சொன்ன மாரி எல்லா கோல்ஸுமே வந்துட்டு சூப்பர் டீம் ஒர்க் பண்ணது தான். ஏன்னா வினிஷியஸா பால வின் பண்ணுவாங்க. பிரஷர் போட்டு வின் பண்ணி செல்ஃபிஷா இல்லாம பால சூப்பரா லே ஆஃப் பண்ணி எம்பாபே முடிக்க விட்டுருப்பாரு. அப்புறம் அவரோட கோலுமே வந்துட்டு சரியான கோல். ஸோ டோட்டலி ஐ ஃபீல் நீ சொன்ன மாரி அஸ் அ டீம் டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக போறாங்கன்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் அன்டில் நவ் சூப்பர்வா இருக்கு இந்த டீம் பார்க்கும்போது. ஏன்னா கிளீன் ஷீட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இல்ல இன்கிரெடிபிள் அதான் நீங்க பெர்ஃபார்மன்ஸ். இந்த ரியல் ஓவிடோ பாத்தீங்கன்னா அந்த 2 கோல்ஸுமே பாத்தீங்கன்னா நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பால எடுத்து ட்ரிபிள் பண்ணி வெளியெல்லாம் போலாம் நினைக்கும் போது இவங்க டக்குன்னு அங்க பால கட் பண்ணி ஒரே பாஸ் கோல். அவங்க வந்து அவங்க அவங்க இப்பதான் ப்ரமோட் ஆகியே வந்திருக்காங்க. அதான் அந்த கசோர்லாவோட டீம் தான் இது. கடைசியில ஆமா. பையன் வந்தா 90th மினிட் 2 நிமிஷம் ஆடுறதுக்கு மட்டும் கூட்டு வந்தாங்க கசோர்லாவை. சோ அவங்க வந்து போன வருஷம் பர்ன்லி நம்பர் போன வருஷம் யார் நம்மளது பிரீமியர் லீக்ல வந்துட்டு பேக்ல இருந்து தான் ஆடுவேன்னு சொல்லி எல்லாம் மாட்டினாங்கல்ல. இந்த மாதிரி அவங்களும் வந்து பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பெரிய டீம்ஸ் எல்லாம் பிக் ஆஃப் பண்ணி டக்குன்னு கோல் போடுறதா தோணுச்சு. அண்ட் கடைசியில வினிஷியஸ் நீங்க சொன்ன மாதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் விங் பொசிஷன் மறுபடியும் என்னோட தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிஸ்ட் ஒரு கோல் பயங்கரமா வச்சு பினிஷ் பண்ணா. அங்க ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கும். ஆனா வழக்கம் போல ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பயன் முனிக் புண்டஸ்லீகால. டேய் அதுதான் நான் வந்து சரி ஃபர்ஸ்ட் கேம் ஆச்சு. ஏன்னா இங்க வந்து ஏன்னா போன இது சூப்பர் கப் நடந்தது. ஸோ இது பாயரோட ஃபர்ஸ்ட் கேம் இது புண்டஸ் லீகால. சரி ஓகே எப்படி ஆடுறாங்க, ஏன்னா பெரிய கேம் லீப்ஸி கூட ஆடுறாங்க. ஸோ நல்லா இருக்கும்ன்றதுனால மேட்ச் ஆன் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு கம்ஃபர்டபுளா ஆடுறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக்கர்லாம் வந்து சும்மா சுத்திட்டு இருக்கான். நான் என்னடா பண்ண போறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு லைப்சிக் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்கான். பட் ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு பாயன் தான். அவங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட பால் அவங்கள்ட்ட தரவே இல்லை. அட்டாக் மேல போயிட்டே இருந்தது. அந்த சைட்ல வந்து சாவி சிபாஸ் மட்டும் தான் பாக்கி. அவருக்கும் வந்து என்ன நான் கிளம்ப போற செல்சிக்கு இங்க இருந்து என்னத்த பண்ண போறேன்ற மாதிரி ஜாலியா ஆடிட்டு இருந்தாரு. பட் ஒலிசியாவா இருக்கட்டும், ஹாரிகேன்லாம் வந்துட்டு உண்மையிலேயே மேனான மிஷின் மாதிரி ஆடிட்டு இருந்தான். பிளே மேக்கர் ஸ்ட்ரைக்கர்ல இவர் தான் பெஸ்ட், இவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்றத இந்த கேம்லயுமே ப்ரூவ் பண்றாரு. எத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணா என்னால கவுண்டே பண்ண முடியல. 3 கோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ஃபர்ஸ்ட் கேம்லயே ஹேட்ரிக் நீ சொன்ன மாதிரி. அது இல்லாம வந்துட்டு அசிஸ்ட், ஒலிசியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே குறைச்சலே இல்லை அந்த கேம்ல. 6 கோல்ஸ் இஸ் நாட் எனஃப்ன்ற அதான் ஒரே ப்ராப்ளம். அப்படிதான் இருந்துச்சு. லூயிஸ் டியாஸ் நம்ம போகும்போதே திருப்பி சொன்னேன், போன எபிசோட்லயும் சொன்னேன், அவன் அங்க போய் அவனோட ட்ரிக்கரிக்கெல்லாம் அந்த லீக் தாங்காதுடா அப்படின்னு. அவன் போர் அடிக்குதுன்னு பிளேயர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கான்டா. லெஃப்ட் சைடுல எத்தனை கோல் போறதுலாம் போர் அடிக்குது மேன், லெட் மீ டூ ஸ்கில்ஸ் அப்படின்னு தனியா பண்ணிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன் நான். ஐ திங்க் திஸ் சீசன் பயர்ன் ஆர் வே மோர் டாமினன்ட் தென் எனி அதர் சைடு இந்த லீக். நீ வந்து அந்த காலத்துல எல்லாம் பயர்ன் வர்சஸ் லைப்சிக், அந்த காலம் இல்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட பயர்ன் வர்சஸ் லைப்சிக்ங்கிறது பெரிய கேம். ஆமா, ஓரளவுக்கு ஈக்குவலான டீம்ஸ் இருக்கும். லைப்சிக்ல இருந்து எல்லாரும் சோபோஸ்லைல ஆரம்பிச்சு இவன் அந்த ஊப்பமக்கானோல லைப்சிக்ல தான் இருந்தான். அவன் வெளியே போய் இப்ப செஸ்பால் வெளியே போய் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இப்ப ஒப்பண்டா வச்சு ஆடிட்டு இருக்கானுங்க. ஒப்பண்டால சும்மாவே கோல் விடுவான், ஓப்பன் சான்சஸே விடுவான் அவன். 6-0 ஓப்பனிங் கேம் டேல 6-0 ஈஸியா 8-9 வாங்கிருக்கணும் அந்த கேம்லாம். அந்த மாதிரி கேம் அது. அதுதான் சொல்றேன். லீப்ஸிக்கு பெரிய டீம்னு மதிச்சு நான் பார்த்தா அது அவனுங்களே போட்டு இப்படி துவைக்கிறானுங்கன்னா இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கா? டோட்மெண்ட்லாம் ரீப்ளேஸ்மெண்டே வாங்கலாம். அவங்க ஃபேன்ஸு கிவ் அப் பண்ணிட்டாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் ஒண்ணும் பண்ண போறது இல்லை, உங்களை சப்போர்ட் பண்ணி என்ன பண்றது, சும்மா பாப்போமேன்னு போயிட்டு இருக்காங்க. இவனுங்க என்னன்னா 3-3 டாட்மெண்ட், அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதான் சொல்றேன் ஒரு காமெடி. இதுல என்ன கூத்துனா இன்னொரு மான்ஸ்டர் இந்த டீம்ல ஜாயின் பண்ண போறாரு பயர்ன் மியூனிக். இன்னைக்குதான் நியூஸ் வருது, நம்மளோட நிக்கோலஸ் ஜாக்சன் பாயனோட வந்து லிங்க் ஆயிருக்கிறாரு, அவங்க வாங்க போறாங்க. சோ வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுது இந்த டீம். அவ்வளவுதான். என்ன அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு திஸ் டைம் பயர்ன் வில் ரன்னவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு 60 பாயிண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருந்தா பயர்ன் 90 பாயிண்ட் இருப்பாங்க. ஐ திங்க் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியல் இந்த டீம்ல இருக்கு. நீ யோசிச்சு பாரு, லூயிஸ் டியாஸ் அந்த லெஃப்ட், ஒலிசே அந்த ரைட், சர்ஜ் கினாப்ரி பிஹைண்ட் ஹாரிகேன், நடுவுல கான்ராட் லைமரும் ஜோஷ்வா கிமிச் என்ன இருக்காங்க. அது இல்லாம இப்போதைக்கு மூசியாலா என்ஜாய் போன கேம்ல தான் சொன்னோம், மூசியாலாவும் வரணும் இந்த ஆக்சுவல் ஸ்டார் பிளேயர். ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னன்னா பயர்ன் மியூனிக்கு சாம்பியன்ஸ் லீக் வேணும். அதுக்கு தான் புண்டஸ் லீகால கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்க. அவங்களோட எய்ம் இப்ப சாம்பியன்ஸ் லீக் வேணும். அதுக்கு தான் போராட போறானுங்க. டாட்மண்ட் 3-all டிரா. இதுல ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஜாவி சிமான்ஸ் இப்ப லைப்சிக் இருந்து கிளம்பிடுவானு பாக்கணும். லெவர்குசன் நம்ம ETH போனதுல இருந்து அது கோவிந்தா தான்.
அங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே அந்த கிடையாது. கதையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமா. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அத்லெட்டிகோ மேட்ரிட் இந்த வாரம் டிரா பண்ணிட்டானுங்க. போன வாரம் லாஸ், இந்த வாரம் டிரா. அத்லெட்டிகோ மேட்ரிட் இந்த வருஷமே எவ்வளவு செலவு பண்ணானுங்களா, மறுபடியும் டிரா தான். ஆனா முக்கியமா லாலிகா ஃபேன்ஸ் எப்பவுமே ஒரு டீம் பத்தி பேசுவாங்க. கெட்டஃபேன்னு ஒரு டீம். அவங்கள ஆடினா தாண்டா உங்களுக்கு தெரியும் அப்படிம்பானுங்க. எனக்கு அப்பெல்லாம் தோணல. இந்த சீசன் நான் பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிச்சேன் சரியா. அவங்களோட 2 மேட்சும் பார்த்தேன். 2 கேம்லயுமே அவங்களுடைய ஆவரேஜ் பொசிஷன் எவ்வளவு தெரியுமா? 29%. 2 கேம்லயுமே. ஓகேவா? 29%. 2 கேமையுமே சேர்த்தி 9 ஷாட் எடுத்திருக்கானுங்க கேம்ல. சரியா? என்னடா பண்றாங்க? ஃபுல்லா செல்றக்கு இல்ல. ஆனா 2மே வின்னு. 2 கேம்லயுமே 2 கோல்ஸ் போட்டு 2 கேமுமே வின்னு. எங்கேயாச்சும் இந்த மாதிரி பாத்திருக்கியா? 29% ஆவரேஜ் பொசிஷன். மாஸ்டர் ஆஃப் த டார்க் ஆர்ட்ஸ் போயிடா. இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் எனக்கு கேள்விப்பட்டதில்ல. அதுவும் நீ சொல்றத பார்த்தா 1-0 ஜெயிச்சிருப்பாங்க, 1-0 டிரா அந்த மாதிரி இருக்கும். 2-0 வேற ஜெயிச்சிருக்கானுங்க. இந்த 2 கேமே வின் பண்ணிருக்கானுங்க. டேபிள் டாப்பர்ஸ் வில்லாரையால், அதுக்கப்புறம் கெட்டஃபே இருக்காங்க. அதனால வந்து எனக்கு என்னமோ இந்த சீசன் வந்து இந்த கெட்டஃபே வந்து ஒரு டாப் ஆஃப் நல்லாவே பினிஷ் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா எல்லா பார்சலோனா, ரியல் மேட்ரிட் எல்லாமே சொல்லுவானுங்க கெட்டஃபே ஆனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிமானுங்க. எனக்கு அது புரியாது. இப்ப பார்த்தோன்னே தெரியுது. வெளியவே வரலையே, அங்கேயேதான். நீ முடிஞ்சா என்னை தாண்டி கோல் போடு, நான் வெளியே வர மாட்டேன். எனக்கு நான் 2 ஷாட் தான் எடுப்பேன், 2 நான் கோல் போடுறேன், அவ்வளவுதாங்கிற மாதிரி ஆடுறானுங்க. எப்பா மிரட்டுறானுங்க. நம்ம எல்லாம் லோ பிளாக்குங்கிறோம், அவனுங்க காட்டுவானுங்க பாரு ஒரு லோ பிளாக்கு. அதெல்லாம் தாண்டி நீ போகவே முடியாது. அதுதான்டா ஒரிஜினல் லோ பிளாக்கு. நம்ம எல்லாம் சும்மா லோ பிளாக்னு பேசிட்டு இருக்கிறோம். லாலிகால வேற லெவல்ல இருக்கு லோ பிளாக்ல. பட் ஆமா, எனிவே இதுதான் வந்து நம்மளோட ரவுண்ட் அப் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால். எல்லா கேம்ஸ் டாப் டீம்ஸையும் கவர் பண்ணியாச்சு. நீங்க வந்து இதுக்கப்புறம் கேட்பீங்க எங்க ப்ரோ ஐஎஸ்எல் பேசு, அது பேசு, இது பேசுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎஸ்எல் நடக்கல. பட் எனிவே மத்த லீக்ஸ் எல்லாம் கூட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்ததா கவர் பண்ணுவோம். பட் அன்டில் தென் இந்த செக்மெண்ட் பிடிச்சதுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கையும் போட்டுருங்க. ஏன்னா வந்து இந்த புது செக்மெண்ட் நீங்க கேட்டதுனால தான் நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி விடுங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு பிரீமியர் லீக் மட்டும் தான் இல்லாம எல்லா லீக்ஸும் கவர் பண்றோம். ஸோ இஃப் யூ லைக் யுவர் கண்டென்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அவங்க அடுத்த எபிசோட்ல கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். அன்டில் தென் திஸ் இஸ் சுபாஷ் அண்ட் கௌதம் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.